இங்க ஒரு அப்பா அவரோட பொண்ணு ரொம்ப பாசமா வளர்க்கறாரு. அதனாலே அவரோட பொண்ணு பெரிய பொண்ணு ஆனது கூட தெரியாம இன்னும் குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வேற ஒரு ஊருக்கு போய் காலேஜ் படிச்சுட்டு இப்பதான் அந்த பொண்ணு ரிட்டர்ன் வரா. வந்ததுமே ஒரு பையனை லவ் பண்றதா சொல்லி அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. அதை கேட்டது அவங்க அம்மாவுக்கு அதுல ஒரு ஆட்சேபனையும் இல்லாம இருக்காங்க. ஆனா இவருக்கு இன்னுமா அவரோட பொண்ணு சின்ன வயசா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. உடனே அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு போயிடறா. அதுக்கப்புறம் அவராவே அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு அவரோட பொண்ணோட ஆசைக்காக ஒத்துக்கிறாரு. ஆனா அந்த பையனை நேர்ல பார்த்தது இவரோட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா இத்தனை வருஷமா இவரு மேல பாசத்தை காமிச்ச அந்த பொண்ணுக்கு இப்ப வேற ஒருத்த வந்துட்டானேன்னு கோவமா இருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு பிடிச்சும் பிடிக்காமலே அந்த கல்யாண வேலை ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸா ஒரு கல்யாண கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா இந்த பொண்ணுக்கு ஒரு காரே கிஃப்டா வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. அதை பார்த்ததும் இவரோட கிஃப்ட ரொம்ப சீப்பா ஃபீல் பண்ணி அதை பொண்ணு கிட்ட காட்டாமலே மறைச்சு வச்சிடறாரு. ஆனா அந்த பொண்ணு அதை கண்டுபிடிச்சு வாங்கி திறந்து பாக்குறா. அதுக்குள்ள ஒரு காஃபி மேக்கர் இருக்கு. அதை பார்த்ததும் எனக்கு எப்பயுமே நீங்க கொடுக்கறதா ஸ்பெஷல்னு சொல்லி அதை ஆசையா வாங்கிட்டு போயிடுறா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னைக்குமே இவரோட பொண்ணுக்கு இவர்தான் ஸ்பெஷல்னு தெரிஞ்சு அவரே அந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வைக்கிறாரு.